जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம் பெயர் விளக்கம். குமாரில பட்டரின் தந்திர வார்த்திகத்துக்கு பட்ட சோமேஸ்வரர் என்பவர் செய்திருக்கும் பாஷ்யத்தில்தான் இந்த காரணம் புரிந்தது. அதைத்தான் சொல்ல வந்தேன். கட்டிகாஸ்தானம் என்பதை அவர், அதாவது பட்ட சோமேஸ்வரர், இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். வேத கௌஷல ஜிக்ஞாசார்த்தம் தத்தத் வேதபாக சிஹ்னலேகயானி घटिकायां कुम्भाग्यायां निक्षिप्य तत्तत् वेदभाग परीक्षाकाले तान् याकृष्य आकृष्टलेख्य चिह्नितं वेदं पठ इत्येतारः अनुज्यन्ते इति घटिका मार्ग वर्तिनो अनुयोगः என்கிறார். அனுயோகேஷு घटिका मार्ग விருத்திஷு என்று குமாரில பட்டரின் தந்திரவார்த்திக மூல ஸ்லோகத்தில் வருகிறது. அது எதை குறிக்கிறது என்று இங்கே பாஷ்யம் செய்தவர் விவரித்துவிட்டு, இதுதான் घटिका मार्ग வர்த்தினோ அனுயோக என்று மூல வாச்சகத்தை காட்டி முடிக்கிறார். घटिका मार्ग விருத்தி என்பது घटिகையின் கல்வி முறை போக்கு. அதை பின்பற்றுபவர்கள் घटिका मार्ग வர்த்திகள். அனுயோகம் என்றால் அவர்கள் விஷயங்களை விசாரணை செய்வது, பரீட்சை நடத்துவது. घटिकाஸ்தானங்களில் வித்தியார்த்திகளுக்கு எப்படி பரீட்சை வைக்கிறார்கள் என்பதை இங்கே சோமேஸ்வரர் விளக்குவதில் घटिकै என்ற பெயர் வந்த காரணமும் புரிந்து விடுகிறது. घटिकायां कुम्भाग्यायां என்கிறார். கும்பம் என்றால் குடம், பானை என்று தெரிந்திருக்கும். घटिकै என்பது கும்பமாகிய பானை சம்பந்தமுள்ள பெயர்தான் என்று விவரிக்கிறார். घटिகைகளில் பானையை வைத்து நடந்த பரீட்சை முறையில் இருந்தே அதற்கு அந்த பெயர் ஏற்பட்டிருக்கிறது என்று தெளிவுபடுத்துகிறார். என்ன பரீட்சை முறை? அதிலே பானை எதற்கு வந்தது? வரட்டு நெற்று போட்டு பரீட்சை எழுதுவதை கடம் அடித்தான் என்கிறார்களே, அதிலிருந்துதான் घटिகையா? இல்லை. பரிகாச பெயர் மதிப்புக்குரிய வேத வித்யாஸ்தானத்துக்கு ஏற்பட்டிருக்க முடியாது என்று முன்னேயே சொன்னேனே. வேதத்தில் எந்த மந்திரத்தை கேட்டாலும் அதை வித்யார்த்தி ஒப்பிக்க வேண்டும். அவன் தரோவாக அத்தியனம் செய்திருக்கிறான் என்று அப்போதுதான் ஏற்படும். இதற்காகவே பரீட்சை எப்படி நடத்தினார்கள் என்றால், அப்டிராக்டாக சொல்லாமல் உதாரணம் காட்டி சொன்னால்தான் புரியும். உதாரணமாக, ரிக்வேதத்தில் ஏதாவது ஒரு மந்திரம் பையனுக்கு தெரிகிறதா என்று பார்க்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் முதல் வார்த்தையை கூட எடுத்து கொடுக்காமல் அவனை சொல்ல பண்ண வேண்டும். அத்தியனம் என்பது நெற்று போடுவதே ஆகையால் முதல் வார்த்தையை சொல்லிவிட்டால் அவன் கிடுகிடுவென்று சொல்லிக்கொண்டு போய்விடுவான். அதனால் அதை கூட சொல்லாமல் இன்ன மந்திரம் என்று ஒரு சங்கேதம் நம்பர் கொடுத்தே அவனை ஒப்பிக்க பண்ண வேண்டும். இந்த நம்பரை எப்படி கொடுத்தார்கள்? ரிக்வேதத்தில் 10,000க்கு மேல் நம்பர் இருக்கிறது. இவற்றுக்கு 1லிருந்து 10,000 வரை நம்பர் கொடுப்பது என்பது பெரிய தலைவலியாய் இருக்கும். ஆனால் நல்ல வேளையாக அந்த வேதத்தை பல பாகமாக்கி, ஒவ்வொரு பாகத்தையும் பல பிரிவுகளாக்கி, ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு சுக்தம், அந்த சுக்தத்தில் இத்தனை ரிக்குகள் என்று பிரித்து கொடுத்திருக்கிறது. ரிக் என்பது ஸ்லோகம் மாதிரி, ஒவ்வொரு ரிக்கும் ஒரு மந்திரம். இப்படி பிரித்திருப்பதில் 2 விதம். 10 மண்டலங்கள், ஒவ்வொரு மண்டலத்திலும் அனுவாகம் என்ற பிரிவுகள், ஒவ்வொரு அனுவாகத்திலும் சுக்தம் என்ற உட்பிரிவுகள் என்பது ஒரு விதமான பிரிவினை. இன்னொன்று 8 அஷ்டகம் என்று முதலில் பிரித்து ஒவ்வொரு அஷ்டகத்திலும் அத்தியாயம் என்ற உட்பிரிவு, அதிலே சுக்தம் என்று மேலும் உட்பிரிவு என்பது. இப்போது பையனுக்கு சங்கேதமாக நம்பர் கொடுத்து பரீட்சிப்பது சுலபமாகி விடுகிறது. அதாவது 2, 4, 3, 5 என்று ஏதோ ஒரு நம்பரை பரீட்சாதிகாரி கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை घटिகையில் மண்டல பிரிவினையை பின்பற்றுபவர்களானால் உடனே பையன் 2வது மண்டலத்தில் 4வது அனுவாகத்தில் வரும் 3வது சுக்தத்தின் 5ஆம் ரிக்கை டக் என்று சொல்ல வேண்டும். அஷ்டக பிரிவினையை அனுசரிப்பவர்களானால் இப்படியே 2வது அஷ்டகம் 4வது அத்தியாயத்தில் வரும் 3ஆம் சுக்தத்தின் 5வது ரிக்கை ஒப்பிக்க வேண்டும். இதற்கும் கடத்துக்கும் என்ன சம்பந்தம்? பரீட்சாதிகாரி வாயினால் இப்படி 2, 4, 3, 5 என்று நம்பர்களை சொல்வதை விட எழுத்திலே கொடுப்பதுதான் மாணவனுக்கு தெளிவாக புரியும்.
4 நம்பர்களைச் சேர்ந்தாற்போல் வாயினால் சொல்லிக் கொண்டு போனால் சந்தேகம் வந்துவிடலாம். எனவே இம்மாதிரி சங்கேத நம்பர்கள் பலவற்றை ஓலை நறுக்கில் எழுதி ஒரு கட்டத்தில் போட்டு வைத்தார்கள். இதில் இன்னொரு நன்மை, வாயால் சொன்னால் அது அப்போதே காற்றோடு போய்விடும். எழுத்தில் இருந்தால் எத்தனை பரீட்சைகளுக்கு வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப உபயோகித்துக் கொள்ளலாமே. அதனால் ஓலை நறுக்கில் எழுதி கட்டத்தில் போட்டு வைத்தார்கள். அதோடு எழுத்தில் எழுதினால் அது சாட்சி பிரமாணமுள்ள டாக்குமெண்ட்டும் ஆகிவிடுகிறது. பரீட்சை சமயத்தில் பையன் கட்டத்தில் கையை விட்டு எந்த நறுக்கு கையில் வருகிறதோ அதில் இருக்கிற சங்கேத நம்பருக்கான ரிக்கை சொல்ல வேண்டும். தனி ரிக்காக இல்லாமல் அவற்றை விட பெரிய சுக்தம் யஜுர்வேதமானால் பஞ்சாதி என்றும் இப்படியே நம்பர் கொடுத்து கட்டத்தில் இருந்து ஓலை நறுக்கு எடுத்து பார்த்து சொல்ல வைத்து பரீட்சை நடத்தினார்கள். இதை பின்பற்றித்தான் பிற்கால தமிழரசர்கள் குடவோலை தேர்தல் முறை என்று நகராட்சி முறையில் அமலாக்கி இருக்கிறார்கள். குறிப்பு: இதே பகுதியில் பொது வாழ்க்கை என்னும் பிரிவில் உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை என்ற உரையில் தேர்தல் நடந்த விதம் என்னும் பிரிவு பார்க்க. குடவோலை தேர்தலில் ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தை ஓலையை எடுத்ததாக சொல்லி இருக்கிறது. கட்டிகை பரீட்சையில் மாணவனே எடுத்திருக்கலாம் அல்லது ஆசிரியர் எடுத்திருக்கலாம். இருவரும் இல்லாமல் எவரேனும் மத்தியஸ்தர் எடுத்தாலும் எடுத்திருக்க கூடும். சொல்லிக் கொடுத்தவரை பரீட்சாதிகாரியாக போடாமல் வேறு 3ஆம் மனுஷரை போட்டு அவரை விட்டே ஓலை நறுக்கை எடுக்க செய்தும் இருக்கலாம். சொல்லிக் கொடுத்த வாத்தியாரானாலும் சரி, அசலார் என்று நினைக்கும் மத்தியஸ்தரானாலும் சரி, எவருமே ஒரு மாணவனுக்கு முன்கூட்டியே கேள்வியை சொல்லிக் கொடுப்பது முதலான ஒழுங்கு தப்புக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கப்படாதென்றுதான் இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை, அதாவது ஓலை நெருக்கில் உள்ள நம்பர் ஒவ்வொன்றும் ஒரு கேள்வி மாதிரி தானே, ஒரு கட்டத்தில் போட்டு வைத்து அதிலே தற்செயலாக எதெது வருகிறதோ அதுகளுக்கு ஆன்சர் பண்ண வேண்டும் என்று கொஞ்சமும் சங்கைக்கு இடம் இல்லாத முறையில் பரீட்சை நடத்தி இருக்கிறார்கள். அந்த கட்டத்தை வைத்துத்தான் வித்யாசாலைக்கே கட்டிகை என்ற பெயர் வந்ததென்று பட்ட சோமேஸ்வரரின் எக்ஸ்பிளனேஷனில் இருந்து தெரிந்தது. பெயர் புரிய வந்ததில் ஒரு புதையல் கிடைத்த சந்தோஷம். சிறிது சம்ஸ்கிருத பாடம். பாடம் சொல்லிக் கொடுப்பதை பற்றியே நிறைய சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஆதலால் உங்களுக்கும் கொஞ்சம் சம்ஸ்கிருத பாடம் சொல்லித் தருகிறேன். பட்ட சோமேஸ்வரரின் புஸ்தகத்தில் இருந்து கோட் செய்தேனே, அதற்கு அர்த்தம் சொல்லித் தருகிறேன். வேத கௌசல ஜிஹாசார்த்தம், வேதத்தில் எவ்வளவு தேர்ச்சி இருக்கிறதென்று அறிவதற்காக, தத்தத் வேதபாக, அந்தந்த வேத பாகங்களின் சிஹ்ன லேகயானி, சங்கேத குறிப்பு துண்டுகளை கட்டிகாயாம் கும்ப ஆக்யாயாம், கும்பங்கள் என்று சொல்லும் கட்டிகைகளில் நிக்ஷிப்ய போட்டு, தத்தத் வேதபாக பரீட்சா காலே, அந்தந்த வேதபாகத்தில் பரீட்சை நடக்கும் போது, தானி ஆக்ருஷ்ய அவற்றை, அதாவது அந்த ஸ்லிப்களை எடுத்து, ஆக்ருஷ்ட லேக்கிய சிஹ்னிதம் எடுத்ததில் எழுதியிருக்கும் சங்கேதப்படி, வேதம் பட இதி வேதம் ஓது என்று அத்யேதாரக, அதாவது அத்தியாபகர்கள், அனுயுஜ்யந்தே பரீட்சை நடத்துகிறார்கள். கும்பத்தின் பொருத்தம். வேத வித்யைக்கு இப்படி கும்பத்தை சம்பந்தப்படுத்தி இருப்பதை பார்க்கும்போது ஒரு பொருத்தம் தெரிகிறது. சற்று முன் சொன்னார் போல வேத தர்மம் என்பது ஒரு மகா விருட்சம். அதற்கு வேர்தான் வேத அத்தியனம். இந்த விருட்சத்தின் முடிவான பலனாக, பழம் என்றால் பழம்தான், தெரியுமோல்லையோ, வேத தர்மத்தின் நிறைவாக பழுக்கும் பழமாக இருப்பதுதான் நம்முடைய தேவாலயங்கள். வேத மந்திரங்களையேதான் அந்த ஆலயங்களில், கோபுரங்களிலும், விமானங்களிலும், தெய்வமூர்த்திகளிலும் அப்படியே இறக்கி நிரப்பி வைத்து லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை ரேடியேட் பண்ணும்படி செய்திருக்கிறது. அப்படி மந்திர சக்தியை அவற்றுக்குள் செலுத்தவும் கும்பமேதான் வருகிறது. கும்பம் என்ற கடத்துக்குள் உள்ள மந்திர தீர்த்தத்தை கும்பாபிஷேகத்தில் கோபுர விமான கலசங்களின் மேலும், இந்த கலசங்களும் கும்பங்கள் தான், தெய்வ விக்கிரகங்களின் மேலும் கொட்டித்தான் கோயிலை கோயிலாக்குகிறோம். வேத பழமான ஆலயத்தில் வரும் கும்பமேதான் வேறாக அத்தியனம் சொல்லித்தரும் வித்யாசாலையில் பரீட்சை கட்டமாக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. கட்டிகாஸ்தானம் என்ற பெயர் இப்படித்தான் உண்டாயிற்று என்று தெரிந்து கொண்ட போது ரொம்பவும் சந்தோஷமும் திருப்தியும் ஏற்பட்டது. ரிசர்ச்சில் பாஸ் பண்ணிவிட்டோம் என்ற திருப்தி. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம்.
जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर